வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈரல் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ஈரல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் எடுத்து நான் கிள்ளி காட்டுறேன். இப்படி வேக வச்சு செய்யும்போது தாங்க நல்லா மாவு மாதிரி இருக்கும். நம்ம மசாலாவோடவே போட்டு பிரட்டினோம்னாக்க ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரியட்டும். இப்போ மீதி அரை வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா ரெண்டையும் நல்லா வதக்கலாம். இப்போ நான் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஓரமாக கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெயில் போட்டிருக்கணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வறுபட்டுரும். வெங்காயத்தோடு சேர்த்து கரம் மசாலாவும் வறுபடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். கொஞ்சமாக மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா இப்போ நான் மசிச்சு விடுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ நான் மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூளுங்க. இப்போ மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஈரல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஈரல் பாருங்கள், ஆறி போனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி செஞ்சும்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாவோடு போட்டு நம்ம செய்யும்போது ரப்பர் மாதிரி ஆயிரும். நாம்
இப்போ இந்த ஈரல் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். உப்பு கூட சரி பார்த்துக்கலாம். இப்போ நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.